இப்போ அம்பாளோடு சிவபெருமான், வள்ளி தேவையானோடு முருகப்பெருமான், ரெண்டினுடைய அடிப்படை தத்துவம் என்னன்னு நான் புரிஞ்சுக்கணும். நான் சொன்னேன் சிவபெருமான் இரண்டு விதமான நிலைகளிலே இருக்கிறாருன்னு. ஒன்று அம்பாளோடு இருப்பது, இன்னொன்று உயிர்களோடு இருப்பது. அம்பாளோடு இருக்கிறதுக்கும் அத்துவிதம்னு பேர், உயிர்களோடு இருக்கிறதுக்கும் பேர் அத்துவிதம்னு பேர். இந்த அத்துவிதம் வேறு, அந்த அத்துவிதம் வேறு. இது ஒன்று இரண்டாக தெரிவது, அது இரண்டு ஒன்றாக தெரிவது. ஒரு நாணயம் ஒரு பக்கம் பூ, இன்னொரு பக்கம் தலை. ஒரே பொருள் இரண்டாக தெரிவது, ரெண்டு பொருள் ஒன்றாக தெரிவது, அது சுத்தாத்து விதம். அம்பாளோடு இருக்கிறது பிரிக்க முடியாது. மலரும் மனமும் போல, நெருப்பும் சூடும் போல பிரிக்க முடியாத குணகுணி சம்பந்தம்னு பேர் இதுக்கு. சக்தியோடு இருக்கிற அத்துவிதம் தாதான்மிய சம்பந்தம், உயிர்களோடு இருக்கிற அத்துவிதம், அந்த அத்துவிதத்துக்கு பேர் சுத்தாத்து விதம். உயிர்களோடையும் பிரிப்பற்ற நிலையில் இருக்கிறார், சேர்ந்தே தான் இருக்கிறார். சாமி இல்லைன்னா நம்ம பேச முடியாது, இருக்க முடியாது, போக முடியாது, இந்த உடம்பை இயக்க முடியாது. உடம்பினுடைய இயக்கும் ஆற்றல் உயிருக்கு துளி அளவு கூட கிடையாது. உயிர் உடம்பை இயக்குகிறது என்று சொன்னால் உயிருக்கு சிவம் ஆற்றலை தந்து கொண்டே இருக்கிறது. முருகன் வள்ளி தேவையானையோடு இருப்பது சிவம் ஆன்மாக்களோடு இருக்கிற நிலையை காட்டுவது. இப்போ ஆன்மாவோட சேர்ந்து இருக்கிற நிலை தான் முருகர் நிலை அப்படின்னு நீங்கள் சொல்லுறீங்க. அப்போ சுத்தாத்வித சம்பந்தத்தை உணர்த்துவதற்கு இது, அது தாதான்மிய சம்பந்தத்தை விளக்குவதற்கு சிவனும் அம்பாளும். எதுக்கு ரெண்டு பேர் ஒருத்தரில் இருக்கணும்னு கேட்பீங்க. அதுதான் இப்போ ஆன்மாவை ஆட்கொள்ளுகிற பொழுது சிவபெருமான் இரண்டு விதமாக, அந்த சிவம் வேற இல்லை, முருகன் வேற இல்லை, இரண்டு விதமாக ஆட்கொள்ளுகிறான். ஒன்று தன்னை தேடி வருகிற ஆன்மா, இரண்டாவது தான் தேடி செல்லுகிற ஆன்மா. ஆன்மாக்கள் இரண்டு விதம். ஒன்று தானாக தேடி வந்துக்கிட்டு இருக்கோம், அதை ஒரு பக்கம் சேர்த்துக்கணும். சில இது ஒன்றும் தெரியாமல் அங்கே எங்கேயோ உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம், அதை விட்டுறக்கூடாது. ஆனால் அன்பு அதிகமாக இருக்கும், அதை தேடி போய் ஆட்கொள்ளணும். இந்த இரண்டு வகை ஆன்மாக்களையும் நாம் ஆட்கொள்வோம் என்று காட்டுவதற்காக வள்ளி தேவையானையோடு நிற்கிறான் முருகப்பெருமான். இந்த வள்ளி கல்யாணம் முழுக்கமும் முருகன் ஆன்மாவை துன்பங்களிலிருந்து மீட்டு தன்னுடையதாக ஆக்கி கொள்ளுகிறான் என்பது தான் இந்த நிலையினுடைய உண்மையான தத்துவம். வலது கை பக்கம் வள்ளி, அவள் கிரியாசக்தி. இடது கை பக்கம் தேவயானை, அவள் ஞானசக்தி. இந்த ஞானசக்தியும் கிரியாசக்தியுமாக ஒரு அற்புதமான ஞான மரமாக விளங்குகின்றான் நம்முடைய முருகப்பெருமான்.